எவைகளில் இருந்து மனம் திரும்ப வேண்டும்? அநேகர் இன்றைக்கு கர்த்தரையும் விக்கிரகத்தையும் சேவிக்கிறார்கள். கர்த்தரை சேவிக்கிறது ஒண்ணு, கர்த்தரையும் சேவிக்கிறது ஒண்ணு, கர்த்தரையே சேவிக்கிறது ஒண்ணு. யோசுவாவின் புத்தகம் கடைசி அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, வனாந்தர வாழ்க்கை முடியும் போது ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று சொல்லிட்டு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் கர்த்தரையும் சேவிப்பார்கள். ஏராளமான பேர் அநேகர் சொல்றாங்க, எங்க சாமி ரூம்ல இயேசுக்கு ஒரு படம் இருக்கு, எங்க சாமிக்கெல்லாம் மாலை போடும் போது இயேசுக்கு ஒரு மாலை போடுவோம் என்று. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா வேதம் அப்படி சொல்லல. 1 தெசலோனிக்கேயர் 1:9 நீங்கள் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. இதை சொல்லும் போது இது அநேகருக்கு கடினமான உபதேசமா தெரிகிறது. ஆனா பாருங்க, 2 ராஜாக்கள் 17 கடைசி வசனத்துல அப்படியே அந்த மக்கள் கர்த்தரையும் சேவித்து தங்கள் விக்கிரகங்களையும் வணங்கினார்கள். அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் இந்நாள் மட்டும் அப்படி செய்து கொண்டிருந்தார்கள் எழுதியிருக்குது. அப்ப கர்த்தரையே சேவிக்காம கர்த்தரையும் சேவிக்கிற கூட்டத்தை விட்டு விலகி மனம் திரும்ப வேண்டும், விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது.